ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. பொதுவாக எப்பவுமே நமக்கு ஒரு துயர் அப்படின்னா உடனே வீதிக்கு வர்றது யாரு அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் தான். அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு துயர் அப்படிங்கும்போது அவங்க கூட துணை நிற்பது யார், அவங்களுடைய துயர் துடைப்பது யார் அப்படிங்கிறது தான் சென்னை மாநகராட்சியை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வியா கடந்த 13 நாட்களா இருந்துச்சு. திடீர்னு ஜூலை 30ஆம் தேதி தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு ஆணை வாய்மொழி உத்தரவா பிறப்பிக்கப்பட்டுச்சு. நாளையிலேருந்து உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது தான் அது. ஏன் வேலை இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் சொன்ன பதில் ரொம்பவே அதிர்ச்சியை தந்துச்சு தூய்மை பணியாளர்களுக்கு. நாளையிலேருந்து நீங்கள் ஒரு தனியார் ஒப்பந்த தொழிலாளருடைய ஆணையத்தில் அந்த முறையில் நீங்கள் போய் உங்களுடைய பணி நிரந்தரத்திற்கு நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும். அவங்க தான் உங்களுக்கு அடுத்த மாதத்திற்கான பணி ஒதுக்கீடை தருவாங்க அப்படிங்கிறதும், அவங்க தான் உங்களுக்கு பணம் வழங்குவாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கான அறிவிப்பாக இருந்தது. எங்கள் வேலை வேலைக்கு நாங்கள் 31ஆம் தேதி வேலைக்கு போனோம். 1ஆம் தேதிக்கெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. எங்களை சேர்ந்தா தனியார் மையத்தில் சேரணும் அப்படின்லாம் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சம்பளம் நாங்கள் இப்போ வாங்கிட்டு இருக்க சம்பளம் எங்களுக்கு 23,000. தனியார் மையத்தில் எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் 14,000. நாங்கள் 23,000 சம்பளம் வாங்கிட்டு 14,000 சம்பளம் எங்களுக்கு பத்துமாங்க? எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, 2 பொம்பளை பசங்க, நான் படிக்க வைக்கணும், அதுங்களை எல்லாம் நல்லதெல்லாம் நான் செய்யணும். எவ்வளோ இருக்கு எனக்கு, இந்த சம்பளத்தை வாங்கி நாங்கள் செய்ய முடியுமா? ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த பணியாளரா மாநகராட்சியில பணி செஞ்சுக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களுடைய அதுவரை அவங்க வாங்கப்பட்டிருந்த சம்பளம் அப்படிங்கிறது ஏறத்தாழ 24,000 25,000 ரூபாய் வரைக்கும். ஆனா அந்த தனியார் ஒப்பந்தத்துல அவங்க பணி செய்ய 1ஆம் தேதியிலிருந்து பணிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த தனியார் ஒப்பந்த நிறுவனம் அவங்களுக்கு நிர்ணயிச்ச தொகை அப்படிங்கிறது 15,000 ரூபாய் அப்படிங்கிறது தான். இது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை தந்துச்சு. இது குறித்து எந்த விதமான முன்னறிவிப்பும் அல்லது முன்னமே இந்த தூய்மை பணியாளர்கள்ட்ட இது குறித்து எந்த விதமான கலந்தாய்வுமே நடத்தாம திடுதிப்புன்னு நாளை காலையிலிருந்து நீங்க வேலைக்கு வரணும் அப்படின்னா நீங்க தனியார் ஒப்பந்ததாரர்கள்ட்ட போய் உங்களுடைய பெயரை கொடுத்து நீங்க அவங்கள்ட்ட பதிவு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பேரதிர்ச்சியை கொடுத்தது. இது சம்பந்தமா அந்த கூட்டமைப்புல இருக்கக்கூடிய மண்டலம் 5, 6 2 மண்டலங்களுடைய தூய்மை பணியாளர்கள் எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து சென்னை மாநகராட்சி கிட்ட அவங்க அது சம்பந்தமா பேசுகிற போது அதுக்கு சென்னை மாநகராட்சி எந்த விதமான முன்னெடுப்பு எடுக்கலை அப்படிங்கிற அதிருப்தி அவங்க தெரிவிக்கிறாங்க. அதனால 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை ஏறத்தாழ 13 நாட்கள் ரிப்பன் பில்டிங் வாசல்லையே தூய்மை பணியாளர்கள் ஒரு அறவழி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆரம்ப நாட்கள்ல எப்போதுமே தூய்மை பணியாளர்களுடைய குரல்ங்கிறது இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில அல்லது ரொம்ப வேகமா இயங்கிக்கிட்டு இருக்க நம்ம வாழ்க்கையில அவங்களுடைய குரல் நமக்கு எட்டுவதற்கு ஏறத்தாழ 6 to 7 நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அவங்களை நோக்கி திரும்புவதற்கே கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கு மேலாகவே ஆயிடுச்சு. இதற்கு இடையில மாநகராட்சியும் அரசாங்க தரப்புல இருந்தும் அவ்வப்போது பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டுச்சு. அந்த பேச்சுவார்த்தைகள் எதுவுமே ஒரு சுமூகமான சூழலை நோக்கி நகரல. அந்த எல்லா பேச்சுவார்த்தைகளுமே தோல்வியில முடிஞ்சது. சரி, அப்படி என்ன கோரிக்கையை தான் தூய்மை பணியாளர்கள் இந்த மாநகராட்சி கிட்டையும் தமிழ்நாடு அரசு கிட்டையும் முன் வச்சாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த கேள்வியை நோக்கி அந்த மக்கள்கிட்ட கேட்கிறோம். அப்படிங்கும்போது அவங்க சொன்ன கோரிக்கைகள் 2 தான். எங்களுக்கு நிரந்தரமான பணி வேணும் அப்படிங்கிறதும், எங்களுடைய ஊதியத்தை அவங்க குறைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தான். எங்களுக்கு முன்னதாகவே தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க. அதாவது ஏறத்தாழ 15 ஆண்டுகளா நாங்க இன்னும் சொல்ல போனா கோவிட் பெருந்தொற்று இருந்தப்ப கூட நாங்க எங்களுடைய உயிரை பணயம் வச்சு இந்த சென்னை வீதிகள்ல எங்களுடைய பணியை நாங்க செம்மையா செஞ்சோம் அப்படிங்கிறதும், இந்த காலகட்டத்தில் இடர் காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே துணை நின்று எங்களுக்கு இந்த அரசாங்கம் துணை நிற்கும் அப்படிங்கிற வாக்குறுதியை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் எங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குற அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஏறத்தாழ 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிற இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இதுவரைக்கும் பணி நிரந்தர ஆணையை வழங்கலை அப்படிங்கிறதும், அதனால எங்களுக்கு பணி நிரந்தர ஆணை வேணும் அப்படிங்கிற கோரிக்கையையும், நாங்கள் இதுவரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கின்ற அந்த மாத சம்பளத்துல குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிற 2 கோரிக்கையும் அவங்க முன் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணுங்க. நாங்க 15 வருஷமா செய்யறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணோம். பணி நிரந்தரம் பண்றதுக்கு நாங்க கேஸ் போட்டிருக்கோம். அதை நாங்க கேஸ் போட்டு வாங்கிப்போம். எங்களுக்கு எங்க வேலையை எங்களுக்கு கொடுக்கணும். 23,000 சம்பளத்தோட NUML எங்களை வேலை கொடுக்கணும். அதுதாங்க எங்களோட. இதுல ரொம்பவே நாம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த பணி செய்யக்கூடியவர்கள்ல பல பேரு ஒற்றை பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறதும், அவங்களுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது இந்த வருவாயை நம்பிதான் அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம உண்மையிலேயே உன்னிச்சு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று.
இதுல 70% 80% மேலாளர்கள் ஒடுக்கப்பட்ட அருந்ததிய தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் இதுல ரொம்பவே முக்கியமான. இந்த 2 கோரிக்கைகளையும் மாநகராட்சி நிர்வாகம் எங்களுக்கு ஏத்துக்கல அப்படின்னா நாங்க தொடர்ச்சியா இந்த போராட்டத்தை நடத்துவோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு இடையில அந்த மண்டலத்தினுடைய அல்லது அந்த சென்னையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களும் சென்னையினுடைய மேயராக இருக்கக்கூடிய மேயர் திருமதி பிரியா அவர்களும் தூய்மை பணியாளர்களை அழைச்சி பேசியிருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சது அப்படின்னும் போது அதற்கு அடுத்த கட்டமா அந்த துறையினுடைய நகராட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்களுடைய தலைமையில அமைச்சர்கள் 2 பேர், அதாவது KN நேரு அப்புறம் சேகர் பாபு, அது இல்லாம மேயர், துணை மேயர், மாநகராட்சி அலுவலர்கள், இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டத்தை ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்காக அவங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த சமரச பேச்சுவார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரு சுமூகமான சூழ்நிலை எட்டலை அப்படிங்கிற பொழுது ஒரு வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் தன்னார்வலரால் தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கினுடைய அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தாங்க. ரிப்பன் பில்டிங் அப்படிங்கிறது போராட்டம் நடத்தக்கூடிய இடம் இல்லை அப்படிங்கிறதும், இது பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அவர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போராட்டம் நடத்தணும் அப்படின்னா அவங்க போராட்டம் நடத்துவதற்காக அப்படின்னு சென்னை மாநகராட்சி சில குறிப்பிட்ட இடங்களை முன்னதாகவே வகுத்திருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல காவல்துறையிட்ட முறையான அறிவிப்பை பெற்று அவங்க அங்க வேணா போராட்டம் நடத்தலாம். ஆனா உடனடியா சென்னை ரிப்பன் பில்டிங் வாசல்ல இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் கலைந்து செல்லணும், அப்படி இல்லைன்னா அவங்களை அப்புறப்படுத்தணுங்கிற தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தினால சென்னை மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு தூய்மை பணியாளர்கள் எல்லாம் காவலர்களால் ஒரு அராஜகமான முறையில் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க. அவங்க இந்த அரசாங்கத்திட்ட வைத்திருக்கிற கோரிக்கை அப்படிங்கிறது 2 தான். அவங்களுடைய பணி நிரந்தரம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய அந்த ஊதிய நிரந்தரம் அப்படிங்கிறதும் தான். ஆனா இந்த 2 கோரிக்கையை ஏன் அரசாங்கம் இவ்வளவு கராரா எதிர்கொள்ளுது அப்படிங்கிறதும், இந்த 2 கோரிக்கையை ஏன் அரசாங்கம் பரிசீலனை செய்ய மறுக்குது அப்படிங்கிறதும் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, அந்த தூய்மை பணியாளர்கள் அரசாங்கத்தை நோக்கி வைக்கிற கோரிக்கையும் அதுவா தான் இருக்கு. இதற்கிடையில பல்வேறு சமூக அமைப்புகளும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது மட்டும் இல்லாம நேரடியா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. சில கட்சிகள் வேற பகுதிகளில் அவங்களுடைய கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருந்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இந்த 2 கோரிக்கைகளை பொறுத்த மட்டில் அரசாங்கம் இவ்வளவு கராரா நடந்துக்கிறது சரியா அப்படிங்கிற நோக்கத்திலிருந்து நம்ம கேள்வி கேட்கும்போது, இன்னைக்கு காலையில, அதாவது 14ஆம் தேதி காலையில சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சாங்க. அப்ப அவங்க சொன்ன பதில் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த தனியார் அமைப்பு தான் ப்ராவிடன்ட் ஃபண்டு, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட சில சலுகைகளை உள்ளடக்கின நிபந்தனைகளோடு அவர்களுக்கு அந்த பணியானது வழங்கப்படும் அப்படின்னும், சென்னை மாநகராட்சி அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் அப்படிங்கிற கருத்தையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை வந்ததுனால தான் நாங்க அப்புறப்படுத்த வேண்டிய சூழல் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதும், அவங்க மேற்கொண்டு அவங்க போராட்டம் நடத்தலாம் அப்படின்னா அவங்க காவல்துறையினரிடம் முறையான அனுமதி பெற்று அவங்க போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு இடையில அவங்கள்ட்ட செய்தியாளர் எழுப்பின கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்பவே முக்கியமானது. இந்த 31ஆம் தேதி வரைக்கும் உயர்நீதிமன்றமானது கால அவகாசம் கொடுத்திருக்கு. இந்த 31ஆம் தேதிக்குள்ளாராக அவங்க அந்த தனியார் ஒப்பந்தத்துல அவங்க தங்களுடைய பேரை இணைச்சிக்கிட்டு பணிக்கு திரும்பினா அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாம அவங்க வழக்கம் போல அவங்களுடைய பணியை செய்யலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு இடையில தூய்மை பணியாளர்களுடைய அந்த மனநிலையானது என்னவா இருக்கும், தூய்மை பணியாளர்கள் இதுக்கு இணங்கி வருவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நாம பொறுத்திருந்து தான் கவனிக்கணும். தூய்மை பணியாளர்களை அரசாங்கம் நடத்திய விதம் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையாகவே இருந்தாலுமே கூட அவர்களை இவ்வளவு கராராக இந்த அரசாங்கம் நடத்தி இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் பொதுமக்களினுடைய பார்வையா இருக்கு. நம்மளுடைய நோக்கமும் நாம தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கத்தை தான் நாம கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறதும், இந்த எளிய மக்களின் மீது அரசாங்கம் தன்னுடைய வலிமையான கரங்களால் அடக்கி ஒடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் நாம முன்வைக்க வேண்டி இருக்குது. உண்மையிலேயே தூய்மை பணியாளர்களை தூக்கி எறிகிறதா தமிழ்நாடு அரசு, அல்லது தூய்மை பணியாளர்களுக்கு துணை நிற்குமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.